ஒரு சோதனையில் விழுந்துட்டீங்கன்னா, ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்களா, அப்படியே உட்காந்துராதீங்க, சாஞ்சு மல்லாக்க உட்காந்துராதீங்க. இனிமேல் எனக்கு நான் ஓடி என்ன பிரயோஜனம், நான் வந்து சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம், பைபிள் வாசித்து என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே நான், இனிமே கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சாயாதீங்க. கெட் அப் அண்ட் வாக், கெட் அப் அண்ட் ரன். எத்தனை பேருடைய கிறிஸ்டியன் லைஃப்ல விழுக இருக்கு தெரியுமா? வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வழுக்கல் வந்துருச்சு, ஒரு சறுக்கல் வந்துருச்சுன்னா கர்த்தரை கைவிடலாம் மாட்டாரு. நீதிமான் 70 முறை விழுந்தா கூட கர்த்தர் அவனை என்ன பண்ணுவார், திரும்ப நிலை நிறுத்துவார். நீ எழும்ப மறந்துடக்கூடாது, எழும்ப மறக்கவே கூடாது. நீ வந்து வாழ்க்கையில தவறுகள் நடக்கலாம், பலவீனங்கள் வரலாம், எழும்பி ஓடு. ஒரு நாள் வரும், இதுல விழுந்து 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 எழும்பி நீ ஓட ஆரம்பிச்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், இனி விழாம ஓடுறது கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது இட்ஸ் நாட் ஈஸி. சில வேளை நம்ம எடுத்த பெரிய பெரிய தீர்மானங்கள்ல வந்து நம்ம ஏமாற்றத்தை பார்ப்போம். இதை நான் செய்யவே மாட்டேங்க, போவே மாட்டேன், இதை தொட மாட்டேன், தீர்மானத்தோட போவாங்க. சில தடவை வழுவிரும், சில தடவை தடிக்கிறோம், சில தடவை தவறிடும். அதை பார்த்த உடனே பிசாசு சொல்லுவான், நீ அவ்வளோதான், நீ அவுட் ஆஃப் த ரேஸ், கெட் அவுட் அப்படின்வான், ட்ராக் அவுட் வெளியே போனுவான். யூ சே நோ 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 நோ, எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையான ஓடணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் எழுந்து ஓடுவேன், நான் திரும்ப எழும்புவேன். ஹல்லேலூயா. மீண்டும் எழும்பி கடைசி வரைக்கும் ஓடுவேன், கர்த்தருக்காக ஓடுவேன், கடைசி வரைக்கும் ஓடுவேன். அந்த தீர்மானத்தை நீங்க ஒரு நாள் விடவே கூடாது. ரைஸ் அப் அண்ட் வாக் அகைன், ரைஸ் அப் அண்ட் ரன் அகைன். பொறுமையா ஓடுப்பா, பொறுமையா ஓடு, பொறுமையா ஓடு, கடைசி வரைக்கும் ஓடு. கர்த்தர் கடைசி வரைக்கும் கிருபை தருவார். ஹல்லேலூயா.